நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் சுவிசேஷம் 1:16 வாசிக்கும் பொழுது இயேசுவின் தெய்வீக தன்மையை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மேல் வைத்த அந்த இரக்கத்தையும் தேவன் நம்மேல் வைத்த கிருபையும் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதுல சொல்லும் பொழுது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கக்கூடியது கிருபை அல்ல, தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் கிருபை. நல்ல செயலை நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, இது செயலே செய்யாமல் இருக்கும் பொழுது அல்லது நல்ல செயல் நம்ம காணப்படாமல் இருக்கும் பொழுது தேவன் கொடுக்கக்கூடியதுதான் அது கிருபை குறித்து வாசிக்கிறோம். இந்த நாளில் தேவன் நம்ம மேல் கிருபையா இருக்கிறார், தேவன் உங்கள் மேல் கிருபையா இருக்கிறார். அந்த கிருபை உங்களும் என்னையும் பரிபூரணத்துக்கு நேராக நம்மை கொண்டு போவது பிரியமாவுள்ள. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் பரிபூரணத்தினாலே நிறையப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலை வேளை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அப்ப ஜீவன் உண்டாயிருப்பதற்கு இயேசு வந்தார், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்காக வந்தார். இந்த நாளில் நாம் குறைவோடு வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல, நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ்வது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப தேவன் நம்மேல் வைத்த கிருபையை பார்க்கும் பொழுது அந்த கிருபை ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு அது நின்று விடுவதல்ல, அந்த கிருபையின் ஊற்றுக்கண் ஒவ்வொரு நாளும் அது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவன் ஒரு லெவலுக்கு கிருபை கொடுத்தார், இனி அவ்வளவுதான் அப்படி இல்லை. அவர் புது அடுத்தடுத்த லெவலுக்கு நேராக, அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நேராக நம்ம மேல் தேவன் கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த கிருபை எதற்காக இந்த கிருபை கொடுக்கப்பட்டது என்றால், அவருடைய பரிபூரணத்தை நாம் முழுவதுமாய் அனுபவிக்க, அல்லது ஸ்தோத்திரம் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதில் வாசிக்கும் பொழுது எப்படி எனில், நியாயப்பிரமாண மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப மோசஸ் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபை அல்ல, அது நியாயப்பிரமாணம், அது சட்டம், அது கட்டளை, அது இதை செய்ய வேண்டும் என்கிற செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை மோசேயின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த இயேசுவின் மூலமாய் தேவன் நம்ம ஒரு கிருபை வைத்ததினால, ஒரு கிருபை இருந்ததுனால தான் நீங்களும் நானும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தாயின் கருப்பத்திலே நம்மை தெரிந்து கொண்டார், இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அப்ப மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதை செய்தால் அந்த ஒரு மனிதன் வாழுவான், இதை கடைபிடித்தால் அந்த மனிதன் அவருடைய லைஃப் பெட்டரா இருக்கும். ஆனால் யாருமே நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் கை கொள்ள முடியவில்லை. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி தான் இயேசு வந்தார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையையும் எதை கொடுக்கிறார்னா சத்தியத்தையும், சத்தியமுள்ளவர்களாக வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் அந்த சத்தியமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறைகளை நிறைவாக்க போதுமானவர் இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பல பிரச்சனை, போராட்டங்கள் வருகிறது. தேவைகளை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த கிருபை நம்மை நிச்சயமாய் வாழ வைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கலைஞரை பார்க்கும் பொழுது, ஒரு கலைஞர் ஒரு பாடகரை பார்க்கும் பொழுது, அல்லது ஒரு கண்டுபிடிப்பாளர்கள் செல்போன் கண்டுபிடிக்கிறான், கார் கண்டுபிடிக்கிறான், அப்ப அடுத்தடுத்த அப்டேட்டுக்குள்ளாக அவன் கொண்டு போய் கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அதை பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு 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 அற்புதம் உண்டாகிறது. அதை பார்க்கும் பொழுது, இந்த பொருளை பார்க்கும் அற்புதம் உண்டாகிறது. அந்த அடுத்த கண்டுபிடிப்பை பார்க்கும் பொழுது இன்னொரு நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதே போல தான் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். இந்த கிருபை என்னை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிறது, இந்த கிருபை என்னை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறது, இந்த கிருபை என்னை இன்னும் தயவுக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறது பிரியமானவர்களே. எனவே கிருபையின் ஊற்றுக்கண் வற்றி போவதில்லை. ஆமா, நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனே எங்கள் மேல் கிருபை ஆகிறோம். இதைத்தான் தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார், கிருபையுள்ளவராக வெளிப்படுத்தினார். ஆமா, நான் எவன் மேல் கிருபையா இருக்க விரும்புகிறேனோ, நான் எவன் மேல் கிருபையாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில அந்த கிருபைக்கு நேராக தந்தையாம் கடவுள் உங்களை அழைக்கிறார், அந்த கிருபைக்கு நேராக இயேசு உங்களை அழைக்கிறார், அந்த கிருபைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. எனவே எதிர்காலத்தை குறித்து அதிகமான சிந்தனை, என் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து அதிகமான சிந்தனை, இதவே சிந்தித்துக் கொண்டிருக்காதபடிக்கு தேவனை தியானிக்கும் பொழுது அவரை தியானிக்கக்கூடிய தியானம் இனிதாக இருக்கும்.
அப்போ அவர் தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எனவே இந்த நாளில் பரிபூரணத்துக்கு நேராக உங்களை அழைக்கும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் குறையை பார்க்கலாம், ஆனால் குறைவு நிச்சயமாய் நிறைவாக மாற்றப்படும். ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். அதே யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கானாவூர் என்கிற அந்த ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி தான், நாம் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு பகுதி தான். அந்த திருமண வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு குறைவு வருகிறது. அந்த இடத்துல ஒரு குறைவு வரும் பொழுது இயேசு அந்த இடத்துல ஒரு பரிபூரணத்துக்கு நேராக அந்த இடத்துல அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட குறைவு இருந்தாலும், நம்முடைய ஊழியத்தில் சில குறைவுகள் இருக்கிறது. அந்த குறைவுகள் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது அல்ல. வாக்கு தத்தங்கள் மாத்திரம்தான் நிரந்தரமானது. அது நிச்சயமாக நிறைவேறும். எனவே அதை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும்போது 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ 3ஆம் நாளிலே கலிலேயா உள்ள கானா ஊரில், ஆமாம், இப்போ கானா எங்கே இருக்குன்னா கலிலேயாங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்போ கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அதில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இந்த இடத்துல குறைவு வருது. அந்த குறைவை அன்னை மரியாள் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது இங்கே திராட்சை ரசம் இல்லை என்கிற வார்த்தையை பதிவு செய்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு சொல்லக்கூடிய காரியம், அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துல குறைவு பட்டிருக்கிறது, இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான கேள்விகள் வருகிறது. பிரியமானவர்களே, ஏன் இது நடந்தது, தேவன் இதை ஏன் அனுமதித்தார் என்று நம்ம சிந்திக்கிறோம். அப்போ இயேசு சொல்லும் பொழுது அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அம்மாவை ஸ்திரியே அப்படின்னு ஒரு கணத்துக்குரிய வார்த்தை தான், நம்ம மொழிபெயர்ப்பில் ஒரு இது, ஆமாம், கணத்துக்குரிய வார்த்தையை தான் அழைக்கிறார். அம்மா சொல்லும்பொழுது இயேசு ஸ்திரியை நோக்கி, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அற்புதம் நடக்க வேலை இன்னும் வரவில்லை. ஆமாம், வீடு வாங்குவதற்கு இன்னும் வேலை வரவில்லை, அற்புதம் நடக்கிறதுக்கு இன்னும் தேவனுடைய வேலை வரவில்லை. அப்போ கற்பத்தின் கனிக்கு இன்னும் வேலை வரவில்லை, ஏதோ ஒரு காரியத்துக்கு இன்னும் வேலை வரவில்லை, வெளிநாடு ஜாப்புக்கு இன்னும் தேவனுடைய நேரம், அந்த வேலை வரவில்லை. ஆனால் அது வரும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த அற்புதம் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த அற்புதத்துக்கு நேராக உங்களை அவர் நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லும் பொழுது இயேசு சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த வசனத்தை எப்பொழுதும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவின் சித்தத்துக்கு காத்திருந்தார். இயேசு எப்பொழுதும் அந்த தேவனுடைய வேலைக்கு காத்திருந்தார். ஆனால் நமக்கு அந்த தேவனுடைய வேலை எப்போது தெரியாதனால தான் பல குழப்பங்கள் இருக்கிறது. தேவனுடைய நேரம் எப்பொழுது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்கு பல குழப்பங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, ஆமாம், சாலோமோனில் பெரியவர், அந்த ஞானம் உள்ளவர், தேவனுடைய சித்தத்தை சரியாக கணித்திருந்ததுனால அவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ கூடார பண்டிகைகளை பார்க்கும் பொழுது, கூடார பண்டிகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் சகோதரர்கள் அற்புதங்களை நீ எங்கே போய் செய் அப்படின்னு, எருசலேமில் அற்புதம் செய் என்று சொல்லி அவரை அனுப்புறதுல ரெடியாக இருந்தான். அங்கேயும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையை எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது. உலக மனிதர்கள் எப்போதும் ரெடியாகவே இருப்பான். உலக மனிதனுக்கு தேவ சித்தம் இல்லைங்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு காரியம் உண்டு. இது சித்தமா சித்தம் இல்லையா, இது தேவனுடைய வேலையா தேவனுடைய வேலை இல்லையா என்று அவர்கள் சரியாக ஸ்தோத்திரம் பகுத்தறிந்தார்கள். அவர்கள் சரியாக அதை கணித்தார்கள். பிரியமானவர்களே, அப்போ இயேசு சொல்லும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வேலை வரும்பொழுது நீங்கள் நிச்சயமாய் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வேலை வரும்பொழுது நீங்கள் நிச்சயமாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வேலை வரும்பொழுது இன்னும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய வேலை சில நேரம் சற்று தாமதமாகிறது, அவ்வளவுதான். வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறது. ஆனால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் அந்த கொடுத்த வார்த்தையை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அந்த பெருமூச்சோடு ஜெபிக்கிறார்கள். அவள் பெருமூச்சை தேவன் கேட்கிறார். கேட்டு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். அந்த மனிதன் தான் மோசே.
அப்போ மோசேயை சொல்லும் பொழுது பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன்கிறார். இந்த கால வேளையில் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அந்த வேலை வரும்பொழுது இறங்குவார் பிரியமானவர்களே. எனவே அந்த நேரத்தை குறித்து அவர் தான் முடிவு செய்கிறார். அந்த அற்புதத்தை குறித்து அவர் தான் முடிவு செய்கிறார். அந்த காரியத்தை குறித்து தேவன் தான், தேவகுமாரனை இயேசு தான் முடிவு செய்கிறார். ஆனால் நம்முடைய இருதயம் அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. அற்புதத்துக்காக எப்போது நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது உயிருள்ள மரத்தை போல, ஒரு உயிருள்ள காரியத்தை போல இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. அப்ப நெடுங்காலமாய் காத்திருத்தல் உண்மையிலே இருதயத்தை இளைத்து போக பண்ணுகிறது. ஆனால் அந்த அற்புதம் நடக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி, ஆமா, அது அந்நியன் உடன்பட முடியாது. அந்த மகிழ்ச்சி, ஆமா, இருதயத்தின் மகிழ்ச்சி இருதயத்துக்கு தான் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட அற்புதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார் பிரியமானவர்களே. அப்ப சொல்லும்போது அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லும் பொழுது தாய் வேலைக்காரரை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்ப இந்த கால வேளையில நாம் தேவனுடைய வேலைக்காரராக இருக்கிறோம், தேவனுடைய குமாரராக இருக்கிறோம், தேவனுடைய குமாரத்தியாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆமாம், அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நாம், ஆமா, ஆயத்தமுள்ளவராக இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாள் தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிறோமா? தேவன் நமக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் மேல் ஆவலாக இருக்கிறோமா? தேவன் செய்ய சொன்ன காரியத்தை, ஆமாம், துதித்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை, அந்நிய பாஷை பேசக்கூடிய காரியத்தை, அல்லது வேத வாசிப்பின் அதிகமான நேரத்தை அவர் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின் வார்த்தையின் மேலே ஒரு ஆவலை உண்டாக்க வேண்டும். அதை உண்டாக்கும் பொழுது அவர்கள் இயேசுவுக்கு நேராக, வாக்கு தத்தத்துக்கு நேராக, அப்படி வசனத்துக்கு நேராக அவர்கள் கனெக்ட் செய்யப்படுவார்கள். அப்போ வேலைக்காரரை சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது செய்யும் பொழுது அற்புதம் நடக்கிறது. அது செய்யும் பொழுது இயேசுவின் வேலை தொடங்க ஆரம்பிக்கிறது. சூப்பர்ல. அப்போ அவர் என்ன செய்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கும் பொழுது இவருடைய அற்புதம் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அதை வாசிக்கிறேன். ஆமாம், யோவான் 2ஆம் அதிகாரம் 6 சொல்லும் பொழுது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். யூதர்கள் சுத்தம் பண்ணுவதற்காக, அந்த கைகளை சுத்தம் பண்ணுவது, கால்களை சுத்தம் பண்ணுவதற்காக ஒரு 6 கற்சாடிகள் இருந்தது. ஆமாம், அதில் 2 குடம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய கற்சாடிகள் அல்லது 3 குடம் போட்டிருக்கிறது. அப்போ 2 குடம் பிடிக்குது அப்படின்னா 12 குடம் பிடித்திருக்கோம். 3 குடம் பிடிக்கக்கூடிய அளவு அப்படின்னா 18 குடங்கள் நிச்சயமாக அது பிடித்திருக்கும். அப்போ இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். குறைய நிறைய நிரப்பலை பார்க்குறோம். அப்போ வேலையில் உண்மை உள்ளவராக இருக்கிறத பார்க்குறோம். அந்த வேலையை கரெக்டாக செய்கிறத பார்க்குறோம். வேலையிலே ஜாக்கிரதை கண்டாயனால் அவன் நீசலுக்கு முன்பாய் நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். அப்போ வேலையில் ஜாக்கிரதை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் கொடுத்த வேலைகளை ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது, ஆமாம், தேவன் கொடுத்த அந்த, ஆமாம், ஊழியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது, தேவன் கொடுத்த எல்லா காரியத்தையும் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக தேவன் கைவிடுவதில்லை. ஆமாம், சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பி ஒன்று பெறாது. சுறுசுறுப்புள்ளவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய ராஜ்யம் விரிவாகும். ஆமாம், அப்போ சோம்பேறி பகுதி கட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ சுறுசுறுப்புடைய கைகள் செல்வத்தை உண்டாக்கும். அப்போ தேவன் சுறுசுறுப்பு உள்ளவனுக்கு தான் ஆசீர்வாதத்தை அளிக்கிறார். அப்போ சோம்பேறி எப்போ வருது, சோம்பல் எப்போ வருதுன்னா, ஒரு விரக்தியின் விளிம்பு வரும்போது சோம்பேறித்தனம் வருது. தேவன் கைவிட்டார் என்கிற காரியம் வரும்போது சோம்பேறித்தனம் வருகிறது. ஆமாம், தேவன் என்னை மறந்தார் என்கிற நினைவு வரும் பொழுது, ஏன் இப்படி ஆயிற்று என்று கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு சோம்பலின் ஆவி, அதெல்லாம் ஸ்பிரிட் தான். சோம்பலின் ஆவி, ஒரு வறுமையின் ஆவி, கடனை உண்டாக்கக்கூடிய ஆவி, இதெல்லாம் ஒரு ஆவிகள். ஆமாம், இதெல்லாம் அந்த ஆவியெல்லாம், ஆமாம், வெளியேறி போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ பரிபூரணத்துக்கு நேராக நான் அழைக்கப்பட வேண்டுமே, பரிபூரணத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே நீங்கள் ஆவலாக இருக்கும் பொழுது தான் நம் பரிபூரணத்தை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இவர் இயேசு சொன்ன வேலையை சரியாக செய்து முடித்தார்கள். தண்ணீரை என்ன செய்தாங்க? நிரப்பினார்கள். தண்ணீர் என்பது வசனத்தை குறிக்கிறது. தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அது தண்ணீராக இருக்கிறது. அப்போ தண்ணீரை அதிகமாய் பருக அப்போ தண்ணீரை அதிகமாய் எடுத்துக்கொள்ள நமக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. அப்போ அதில் பார்க்கும் பொழுது அப்போ சொல்கிற நிறைய நிரப்பினார்கள். 8வது வசனம்,
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கோள் என்றால் அவர்கள் கொண்டு போனார்கள். ஆமாம், கொண்டு போக சொல்லும்போது கொண்டு போகிறாரு. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே புரிந்திருக்காது. உண்மையில் என்னால் தண்ணியை நிரப்ப சொன்னார். அதில் அந்த கற்சாடிகளில் நிரப்பினார்கள். ஆமாம், நம்ம ஊரில் ஜாடினா ஊறுகாய் போடுறதான் ஜாடி. ஆமாம், இங்கே வந்து 3 குடம் 2 குடம் தண்ணி பிடிக்கிறதே ஜாடிங்கிறாங்க. சூப்பரில். அப்போ இங்கே வாசிக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிற ஜாடியில் நிரப்ப சொன்னார். இப்போ அந்த ஜாடியிலேருந்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா பந்தி விசாரிப்பு பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். கொண்டு போகும்பொழுது தான் அங்கே அற்புதம் நடக்குது. வழியிலே அற்புதம் நடக்கிறது. வழியிலே நம்மை சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்கும்போது இப்போ இங்கே என்ன, இப்போ சாப்பிட வைக்கணுமே, உணவு கொடுக்கணுமே, ஆவிக்குரிய உணவு கொடுத்தாச்சே அப்படி சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த மக்களை பார்த்து கவலைப்படும் பொழுது, இங்கே ஒருவன் இருக்கிறான், அவன்கிட்ட ஒரு சில அப்பங்கள் இருக்கிறது, 2 மீன்கள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இப்போ பார்க்கும் பொழுது அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண வைக்கிறாரு. ஆனால் 50 பேராக உட்கார வைக்கிறாரு. அப்போ 5000 ஆண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு குறிப்பு இல்லை, அளவு இல்லை, நிறையா இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்கு என்னைக்கு என்ன முடியலை. அப்போ பார்க்கும்போது உணவை திருப்தியாய் உண்டவர்கள் 5000 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். இங்கே வாசிக்கும் பொழுது பிரியமானவர்கள, அப்போ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்போ இலையில் வச்சுட்டே போகிறான், சாப்பாடு வச்சுட்டே போகிறோம். அந்த இடத்துல அப்பம் பெருகிறது, மீன் பெருகிறது பார்க்குறோம். இதே போல் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது திராட்சை ரசம், ஆமாம், பந்தி விசாரிப்பு இடத்துக்கு கொண்டு போகப்படும் பொழுது அது பெருகிறதை பார்க்குறோம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீர் ருசி பார்த்த போது மணவாளனை அழைக்கிறத பார்க்குறோம். இப்போ ருசியை பார்க்கும் பொழுது அது தண்ணீரை காட்டிலும் பெற்றார். சரி, அந்த அந்த தண்ணீர் உண்மையான திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், பெற்றார் இருந்ததை பார்க்குறோம். எனவே நாம் தேடி அற்புதத்தை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவன் நம்மை சந்தித்து அந்த அற்புதம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக அமையும். இப்போ நம்மளா ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பொருளை வாங்க விரும்புகிறோம். தேவன் தரும்பொழுது நிச்சயமாக அந்த பொருள் நீடித்த ஆண்டுகளை உழைக்கும்படி அது பெஸ்ட்டாக தருவார். அது வாகனமாக இருக்கலாம், அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், எதாக இருக்கலாம். ஆமாம், அவர் கொடுக்கும்போது நிச்சயமாய் பெஸ்ட்டாக கொடுப்பார். நம்ம அது வரைக்கும் காத்திருப்போம். நிச்சயமாக ஒரு வேலை வெளிப்படும். இந்த இடத்துல இன்னொன்று யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இயேசுவும் அவருடைய சீசரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ அழைக்கப்படுறது முக்கியமாக இருந்தது பிரியமானவர்களே. அப்போ இயேசுவும் அவருடைய சீசரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ அழைக்கப்படும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. இல்லைன்னா காணா ஒரு கல்யாண வீட்டில் ரகலை நடந்திருக்கும், திராட்சை ரசம் காலியாக போனதால நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். இன்றைக்கி நார்த் இந்தியா கல்யாணத்தில் பார்க்கும்போது எத்தனையோ ஒரு கல்யாணத்தை நிறுத்திடுறான். ஆமாம், சாப்பாடு அது இல்லை, இது சரியில்லை, இது சரின்னு சொல்லி பிரியாணிலேயே கல்யாணத்தை நிறுத்திடுறான். நம்ம குலோப் ஜாமுன்லேருந்து கல்யாணத்தை நிறுத்திடுறான் நார்த்தில். அப்போ பெரிய காரியம் இங்கே பார்க்கும்போது திராட்சை ரசம் முக்கியமானதாக, யூதருடைய அந்த பழக்க வழக்கமே திராட்சை ரசம் முக்கியமானதாக விருந்துக்கு பின்பாய் கொடுக்கப்படக்கூடியதாக இருந்தது. ஆமாம், நம்ம ஊரில் அந்த சர்பத்து கொடுப்பான்ல, நம்ம ஊரில் லெமன் ஜூஸ் கொடுப்பான். அதே போல் இந்த திராட்சை ரசம் அவருடைய விருந்தில் முக்கியமானதாக இருந்தது. ஆமாம், அதை அதிர்ஷ்டமாக நினைத்தார்கள், அதை ஆசீர்வாதமாக நினைத்தார்கள். அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அது குறைவு. நிச்சயமாக இயேசு அழைக்கப்படாவிட்டால், இயேசுவின் சீசர்கள் அழைக்கப்படாவிட்டால் அது நிச்சயமாக அந்த இடத்துல ஏதோ ஒரு வன்முறையில் அந்த திருமணம் முடிந்திருக்கும். அல்லது மணவாளனுடைய அந்த 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 அதில் அந்த அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்காங்க. ஆமாம், சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லியிருப்பான். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த இடத்துல இயேசு அழைக்கப்பட்டிருந்தா இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா பகுதிக்குள்ளும் இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறாரா? நம்முடைய பகுதிக்குள்ள நம்முடைய எல்லா பகுதிக்குள்ளும் என் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குள்ளும் இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? பிதா அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று நம்ம சிந்திக்கும் பொழுது தான் ஒரு இடத்துல பிரயாணப்பட தொடங்குகிறோம். அங்கே நான் இயேசுவை அழைத்திருக்கிறேனா? ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், அங்கே இயேசுவை அழைத்திருக்கிறேனா? ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அங்கே இயேசுவை அழைத்திருக்கிறேனா? அப்போ இயேசுவும் அப்படி சீசரும் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு மிக பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொண்டது. பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசுவை அழைப்போம், அவருடைய கிருபை இன்னும் பற்றி கொள்ளுவோம். அவருடைய கிருபையின் மேல் கிருபையை நாம் இன்னும் அப்டேட்டு. அந்த கிருபை பழைய கிருபை போதாது. ஆமாம், நேற்று இருக்கக்கூடிய மண்ணா வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வாழ முடியாது. அப்போ டெய்லி பிரெட்டு புதிய மன்னாவுக்கு நேராக, புதிய வசனத்துக்கு நேராக நம்ம போகும்பொழுது தான் நிச்சயமாக அந்தந்த நாளுக்கு தேவையான வசனம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த அப்டேட்டுக்குள்ளாக போக முடியும். அப்போ கிருபையின் மேல் கிருபை
கிருபை தான் இன்னும் நம்மளை பரிபூரணத்துக்கு நேராக கொண்டு வருகிறது. அந்த கிருபை தான் நம்மளை இன்னும் என்ன செய்யுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போ இவன் சொல்லும் பொழுது அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளன் கூப்பிட்றத பார்க்குறோம். கல்யாண மாப்பிள்ளையை கூப்பிட்றத பார்க்குறோம். கூப்பிட்டு எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அப்போ திருமணத்தை வீட்டில் போய் பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாய் வர 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 சாம்பார் ரசமாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ரசத்தில் வெந்நியை ஊற்றிட்டே இருப்பான். அப்போ ஒரு 5-6 அவியல் பொரியல் வைக்கும் பொழுது அது கடைசி பந்தி வரைக்கும் வர்றதில்லை, அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது சொல்லும் பொழுது எந்த மனுஷனும் ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு, இப்போ அதோடைய குவாலிட்டி அதிகமாக இருக்கும்போது குவாலிட்டி எனர்ஜி குறைஞ்சிருது. குவாலிட்டி மக்கள் தொகை அதிகமாக உள்ளே வரும்பொழுது இப்போ பொருளுடைய தரம் குறைந்து கொண்டே வருது பிரியமானவர்களே. எனவே சொல்லும்போது எந்த மனுஷனும் வாசிக்கிறேன், முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. பிரைஸ் தி லார்ட். அப்போ மக்கள் திருப்தி அடைந்த பின்பு, மக்கள் நல்லா சாப்பிட்ட பின்பு அதுக்கப்புறம் சுவை குறைந்த பானத்தை கொடுக்கிறது வழக்கமாக இருந்தது. அதான் வழக்கமாக இருந்துச்சு. அந்த பூமியுடைய நடைமுறைகள், அந்த யூதுடைய நடைமுறைகள், இஸ்ரேலுடைய நடைமுறைகள் அதான் இருந்துச்சு. என்னன்னா முதல்ல பெஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குரோடு வர 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 கொஞ்சம் ருசி கம்மியானதை கொடுக்கறத பார்க்குறோம். அதுதான் நடைமுறை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த நடைமுறை உடைக்கப்பட்டதை பார்க்குறோம். அந்த இடத்துல அந்த நடைமுறையில் பிரேக் பண்ணதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்போ அந்த கல்யாண வீட்டில் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நடந்தது. இந்த நாளில் அதில் வாசிக்கும் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ சீசர்கள் விசுவாசம் வைக்கக்கூடிய அளவுக்கு மகிமை உண்டாயிடுச்சு. அவர் அந்த பரிபூர்ணம் எங்கே கொண்டு போகுது அப்படின்னா இயேசுவை மகிமைப்பட வைக்கிறத பார்க்குறோம், சீசர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். எனவே இந்த நாளில் அவருடைய மகிமை என்னை நடத்தும் என்று நம்புங்கள். அவருடைய பரிபூர்ணத்தின் மேல் நான் நிச்சயம் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவருடைய பரிபூர்ணம் என்னை நிச்சயம் வாழ வைக்கும் என்று நம்புங்கள். நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போ இந்த முதலாம் அற்புதத்தை திருமண வீட்டில் தான் ஓப்பன் பண்ணுறேன். முதலாம் அற்புதம் திருமண வீட்டில் நடக்குது பிரியமானவர்களே. முதலாம் தேவன் ஆதாமும் ஏவாளையும் கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் சந்தித்து பழகுகிறார், பேசுகிறார். தேவனுடைய குரலை ஆதாம் கேட்கிறார், ஆதாம் குரலை தேவன் கேட்கிறார். அப்போ சொல்லும் பொழுது அதே போல் தான் இங்கே பார்க்கும்போது முதல் அற்புதமே திருமண வீட்டில் தேவன் செய்கிறத பார்க்குறோம். அப்போ கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ இதெல்லாம் இயேசு அற்புதம் செய்வார் நிச்சயமாக அன்னை மரியாள் யூகித்திருப்பார்கள். அப்போ மரியாள் அம்மாவுக்கு நிச்சயம் தெரியும் இயேசு ஏதோ அற்புதம் பண்ண போகிறா, நிச்சயம் அந்த அம்மாவுக்கு தெரியும். இயேசுகிட்ட சொன்னால் சில பிரச்சனைகள்லாம் ஒரு சால்வ் ஆகும், அதுக்கு அவர் தான் சொல்யூஷன் கண்டிப்பாக தெரியும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய ஐம்புலங்கள் வேறு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு, சொல்யூஷனை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கு. இயேசு அந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு பதிலாக நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஐடியாலஜிகள் எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் இயேசுவை சிந்திப்போம், இயேசுவை அழைப்போம், நிச்சயமாய் பரிபூரணத்தின் மேல் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிலிப்பியர் புத்தகம் எல்லாரும் தெரிந்த வசனம் 4ஆம் அதிகாரம் 19 சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 4:19 சொல்லும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் சபையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பிலிப்பு சபையே, அந்த பிலிப்பு சபைக்கு தான் நிறைய ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுக்குறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லிக் கொடுக்குறார், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லிக் கொடுக்குறார். அப்போ ஜாய் அங்கே தான் சொல்லிக் கொடுக்குறார், அங்கே தான் ஃபியர் நாட் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் என்கிற வார்த்தை அங்கே தான் கற்றுக் கொடுக்குறார். அப்போ பிலிப்பு சபையை பார்க்கும் அந்த நிறுவமே ஒரு சந்தோஷத்தை நிறுவமாக இருக்கும். அப்போ பிலிப்பு சபைக்கு நிறைய தன்னுடைய காரியத்தை மறைபொருளை பவுல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்படுத்தும் பொழுது தான் சொல்கிறாரு, இதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அதோடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, நம்முடைய பிதா செல்வந்தராக இருக்கப்படினால உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் தம்முடைய மகிமையினால் நிறைவாக்குவார். இங்கே மகிமையிலே நிறைவாக்குவார்னு போட்டிருக்கு. ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், அவருடைய ஐஸ்வர்யத்தினால உங்கள் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். சந்திக்கும் போது அவருக்கு மகிமை உண்டாகும், அவ்வளோதான் அந்த வசனம். அப்போ அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த பணத்தின்படி, அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தினால நம்முடைய குறைவுகளை நிச்சயமாய் நிறைவாக்குவார். அப்போ குறைவு வரும் பொழுது நாம் யாரை சந்திக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை மட்டும்தான் சந்திக்க வேண்டும். நாம் குறைவு வரும்பொழுது அநேக ஆலோசகர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவங்க நம்ம இன்னும் குறையாக்கிறாங்க. ஆமாம், நம்ம இன்னும் பாவி ஆக்கிறாங்க. ஆமாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஆமாம் மன்னிப்பு கேட்டு இன்னும் ஒப்புரவாகுன்னு சொல்லிக் கொடுக்க பதிலாக இன்னும் பாவி பாவி என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று வசனம் சொல்லுவது. அப்படின்னா ஏற்கனவே அவர் நம்பும் பொழுதே பரிபூர்ணம் வந்துருச்சு. இயேசுவை நம்பும் பொழுதே பரிபூர்ணம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் இயேசுவை இன்னும் பின்பற்றும் பொழுது, இயேசுவை இன்னும் ஆணித்தரமாய் நம்பும் பொழுது நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுவோம் என்று இந்த வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் திராட்சரசத்தை பெருகச் செய்தவர், ஆமாம் திராட்சரசத்தை பெருகச் செய்வது அல்ல, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். அதான் சரியான கருத்து. அப்போ தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், ஒன்றும் இல்லாத காரியத்தில் இன்னொன்னை கொண்டு வந்தவர். அப்போ திராட்சரசம் உண்மையில 1 லிட்டரு 2 லிட்டர் இருந்துச்சுன்னா ஏசு ஜெபம் பண்ணாரியா 10 லிட்டர் வந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே பார்க்கும் போதே விதிமுறைக்கு ஆமாம், இங்கே பார்க்கும் போதே சம்மந்தமே இல்லை, சயின்ஸில் கூட நம்ம யூகிக்க முடியாத அப்போ தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறதை பார்க்கிறோம். அப்போ இயற்கைக்கு மேலாக சூப்பர் நேச்சுரல் அற்புதம். அப்போ சயின்ஸுக்கு மேலே அற்புதத்தை அடிச்சாரு பண்ணுகிறார். இந்த காலை வேளையில் ஆமாம், நீங்கள் எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதுக்கு மேலாக தெய்வம் அற்புதத்தை செய்ய முடியும் என்று நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போ நீங்கள் எதெல்லாம் ஆமாம் எங்கெல்லாம் அற்புதம் நடக்காது என்று சொல்லுகிறீர்களோ அங்கே நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே தேவன் உண்மையில் கிருபையாக இருக்கிறார். ஆமாம், நாம் செய்ய வேண்டிய வார்த்தை அந்த கிருபையை நம்பி அந்த கிருபையை வைத்து இன்னும் அதிகமாக ஓட பிரயாசப்படுவோம். அவர் கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆமாம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல இந்த நாளில் எம்டியான வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாறும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் மாறும், கடன் மாறும். ஆமாம், மரண பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆமாம் வல்லமையான வலிமையான வளமுள்ள இடத்துக்கு நேராக உங்களை நடத்துவாராக.